ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் சாமுராய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸ்னோ ஒயிட் கதை. அதை மையமாக வச்சு மாடர்ன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீம். ஒரு கெட்டவங்க அவங்க இருந்து தப்பிக்கிற ஸ்னோ ஒயிட் அவங்க 7 திறமையான சாமுராய் வீரர்கிட்ட மாட்டுறாங்க. அவங்க பாதுகாப்பில் இருக்கவும் செய்கிறாங்க. அவங்க மூலியமா இவங்க எல்லா வித்தையும் கற்றுக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி சம்பவம் செய்ய போறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், ஒரு பழமையான கதையை எடுத்துட்டு புதுமையான ரூட்ல கையாண்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் கையாண்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. படத்துல வர ஒரு சில ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க யூஸ் பண்ணிருக்கு, இவங்க என்னதான் அந்த ஒரிஜினல் கதையை தழுவி எடுத்திருந்தாலும் அது ஓரளவு லோக்கலைஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. படம் ஒரு சில இடத்துல ரொம்ப எங்கேஜிங்கா இருக்குன்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஸ்டோரி பார்ட் நல்லாவே எடுத்திருந்தா அது ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்க. ஏன்னா எந்த கேரக்டரையும் நம்மளால மிங்கிலாக வந்து படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம படம் பயங்கர லோ பட்ஜெட்ல எடுத்ததுனால பட இடத்துல விஎஃப்எக்ஸ் சிஜில அப்பட்டமா தெரியுற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வில்லனோட கேரக்டருமே பெருசா எழுதாதனால யாரோட மிங்கிலாக வந்து படத்தை பார்க்க முடியல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.